விஜய் வந்து இத்தனை பெரிய சீட்டு வருமா அப்படிங்கறது வந்து யார கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு டெபாசிட்டே போயிடுங்க. ஆனா அவர் எங்க ஜெயிக்க போறாரு? அவரு அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எல்லாம் உலகமே ஊரே சொல்லிட்டு இருக்கு இந்த காலத்துல. ஒரு அஸ்ட்ராலஜர், அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நான் சொல்றதை விட பையா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதுல வந்து இவர் வந்து வில்லைனா ஆக்ட் பண்ணவர். இவர் ஒரு நடிகர், தமிழ் திரைத்துறை கலக்கிய வருவர். இவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து நிச்சயமாக சிஎம்ஆ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனா சிஎம்ஆ வந்தாருன்னா அவருக்கு நல்லது இல்ல. அதே சமயத்துல அவர் எதிர்கட்சியில இருந்து வந்து அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனா நல்லது அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாரு அப்படிங்கறத நான் இப்ப கேட்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் வந்து எல்லாம் வெல்நோன், பொன்முடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானுங்களே? பொன்முடி திருமலைசாமி. எங்க அப்பா பேர் சரிங்க. ஜோசி பொன்முடி திருமலைசாமி. திருமலைசாமி. நீங்க பேசிக்கா ஒரு ஆக்டர், அப்படிதானுங்களே? பையா திரைப்படத்துல பிரபலமான ரோல் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் நடிச்சிருக்கிறீங்க. இப்பயும் நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க. இப்ப சினிமா துறையில இருக்கிறீங்க. நீங்க எப்படி சார் நீங்க அஸ்ட்ராலஜிக்கு நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க சின்ன வயசுல இருந்து அப்பா வந்து அஸ்ட்ராலஜர். சரி. அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன். அப்பா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஜோசியம் மாதிரியே இந்த அப்பா விஷயம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவு விஷயம் முக்கெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் படிடா, இது உன்னை சாப்பாடு போடும், இது உன்னை தேர்வு கொண்டு வைக்கும், இது இந்த ஊர் மகிழி வைக்கும், இந்த ஊர்ல நீ தேர்வு கொண்டு வாங்க வேண்டாரு. நான் நம்புறேன். எனக்கு இது பேர் பண்ணதுனால நமக்கு ஏதாவது வந்துடுமா? சூரியன், சந்திரன், செவ்வாய், ஆகு, அப்ப 27 நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, யோனி, சிறந்து வரை அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கட்டா, பேர் கிடைக்கட்டா, கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு வாக்குஸ்தானத்துல ஜோசியத்துக்கு வந்து வாக்குஸ்தானம் முக்கியம். ஆனா நடிப்பு துறையில நீங்க வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு அப்பா சொன்னாங்களா இல்லையா? அவங்க பார்த்துட்டு அப்பாட்ட வந்து சினிமால நீ வருவடா, வாங்குவேன், டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நான் அப்பெல்லாம் மத்த படமே நான் டைரக்ட் பண்ணி நான் அவார்டு வாங்குவேன். ரெண்டு துறையும் எப்படி பாக்குறீங்க நீங்க? நடிப்பையும் நடிப்பு துறையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதே சமயத்துல அஸ்ட்ராலஜியும் பாக்குறீங்களா? எதுல உங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம்? எதுல உங்களுக்கு? அஸ்ட்ராலஜில அதிகமான ஆர்வம். சினிமா செகண்டரியா நம்ம வந்து மத்த நேரத்துல டைம் கொடுக்காத நேரத்துல மார்னிங் டைம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதான் என்னோட ஆக்டிங் கிளாஸ் வேணும். இந்த இடத்துல நான் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நமிதா மேடமோட கிளாஸ் அது, அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நமிதா, நடிகை நமிதா. ஓஹோ, சரி. எப்படி சார் நீங்க வந்து அவ்வளவு துல்லியமா நீங்க கணிச்சீங்க அதை? இவர் வந்து விஜய் வந்து சிஎம் வருவார் அப்படிங்கிறது அப்பவே கூட்டாட்சி தான் வைக்க முடியும் அப்படின்னு, எதிர்கட்சி ஆக முடியும் அப்படின்னு தான் சொன்னது. நீங்க ஒரு கார்டு கிஃப்ட் தாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா தத்தா, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் பார்த்தேன். தேடி வந்து ஜெயிச்சக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஏகப்பட்ட லிஸ்ட் பார்த்தேன். சரிங்க. எம்எல்ஏ பார்த்திருக்கேன், மந்திரிக்கு பார்த்திருக்கேன், பெரிய காலேஜ் ஓனர்ஸ் பார்த்திருக்கேன். இல்ல எனக்கு ஒரு இது நான் சாதாரணமா கேட்கறவங்கள்ட்ட இல்ல ஒரு யதார்த்தமா சும்மா சொல்லி வைப்போமே அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா? அல்லது வந்து ஜாதகத்தை வந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க எல்லாம் ஆராய்ச்சி எக்ஸாமின் பண்ணி அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஜாதகம் கிடைச்சு ஒரு 20 மணி நேரம் அது உழைச்சேன். 20 hours நல்ல பீக்குலங்க. சரிங்க. டெய்லி ஜாதகம் பார்த்து கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்க சமயம் நீங்க கேட்ட கேள்வி அப்ப கேட்க ஒரு சேனல் சிஎம் ஆக மாட்டாங்க. இது வழக்கமான விஜயகாந்த் சீமான் வந்த மாதிரியே போயிடுவாங்க. இதான் நாடே எதிர்பார்த்தது. அப்ப நான் முதல் சொன்னது நான் தான், எல்லாம் வியந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் தான் நீட்ல எப்படி ஆவா என்னென்ன சிக்கல் ஆகான்னு முதலே சொன்னேன். பிறந்த நேரம் நட்சத்திரம் அதை வச்சு, அதாவது என்ன டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு கணிப்பாங்க அப்படிங்கிறாங்களா? இல்ல ஜாதகமே உங்க கைக்கு வந்ததா? டைம், மாசம். சரி. அப்ப எந்த ஊர்ல பிறந்தாங்க? சரி. டைம் மட்டும் கொடுக்காம டைம் தப்பா கொடுத்தாங்க. நான் டைம் கண்டுபிடிக்கிறது நான் 10 மணி நேரம் ஆச்சு. நான் சரியானது இல்லை அப்படிங்கிறீங்க? என் கையில சரியா இல்ல. சில ஜாதகம் இருக்குது. சொல்ல தெரியும், அவங்களால சொல்ல முடியல. ஆனா டைமே தெரியாது எனக்கு. அவங்க வந்து ஆவாது அப்படின்னு நான் சொல்றேன். துணை சிஎம் கூட ஆவாதுன்னு சொன்னேன். ஆனா சிஎம் ஆகுறது கஷ்டம், பெரிய சிக்கல் எல்லாம் இருக்குது. எதிர்கட்சி ஆவாது, கூட்டணி வச்சு துணை சிஎம் ஆவாது. இல்ல 2 வருஷம் உனக்கு 2 வருஷம் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஆச்சு. 108 மேல தாண்டவே இல்லை. அது மாதிரி உங்களுக்கு ஒரு கரெக்டா கணிச்சது இப்படி இருக்குது அப்படின்னு அந்த டிவியில அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் 100 தாண்டும் போது சந்தோஷப்பட்டேன். 108 தாண்டோட பயப்பட்டேன்.
118 போயிடுச்சுன்னா சிஎம் நம்ம சொன்ன வாக்கு எதுவுமே படிக்காம போயிடுங்க. ஆ. சரி நானும் சரி பாக்குது இந்த உலக நாம பார்த்து இது நடக்குதா நடக்கலையா ஓஹோ. அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வெச்ச கண்ணு வாங்காம ஒரே இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டிவி. ஓ. ஏன் நான் பார்த்தேன் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி 10 ஆகும் 2 ஆகும் 4 ஆகும் அடுத்த 6 நாள் கடகடகடன்னு 28 23 24 25 30 40 60 70 போயிட்டே இருக்குது அடிச்சு. பார்த்தா 130 வந்துரும் போல் இருக்கு அப்படின்னு கூட நினைச்சுக்கிறீங்க. ஸ்பீடு பார்த்தா 130 வந்துரும் தான் பார்த்தேன். சரிங்க சரிங்க. 107 108 109 111 112 111 திருப்பி அப்படியே ஏகுது. சரி உங்க அப்போ ஒருத்தங்க நான் சொன்னேன் உங்க மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். 8 நிக்கும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் எலெக்ஷன் நடந்தது. செவ்வாயோட ஆதிக்கத்துக்கு தான் எலெக்ஷன் நடந்தது. 108 நிக்கும் 9 செவ்வாயோட ஆதிக்கம்னு அங்கே சொன்னேன். சரிங்க. பதிவு பண்ணல. அப்ப அந்த சமயத்துல எனக்கு கால் வரும்ல. சரி. எதுல நிக்க சொல்லுங்க பார்க்கலாம் எதுல நிக்க சொல்லுங்க பார்க்கலாம் சில பேர் கேட்டாங்க. சரி. 108 நிக்கும் சொன்னேன். சரி. அதே மாதிரி நல்லது. சரி, இவர் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? இப்ப விஜயனுடைய எதிர்காலம். விஜயோட எதிர்காலம் வந்து ரொம்ப 13 மாசம். சரி. 13 நாள். சரி. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான மாசம். 13 நாள். சரி. அதுக்கப்புறம் 13 மாசம். சரி. இது எல்லாமே இதை தாண்டணும். சரி. ஏன்னா அவருக்கே என்ன டார்ச்சர் டென்ஷன் இவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம விஜய் வேலை செய்ய விடாம சரி. தன் பேருக்கும் நம்மளோட செயலுக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கை பார்ப்பாங்க. ஓ. இப்ப நீங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, அவரு இருக்காரு, 2 பேரும் சந்திச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பாத்துருக்கிறது வாய்ப்பு சந்திச்சேன் 2-3 தடவை சந்திச்சேன். சோபி வந்து மாப்பிள்ளை டான்ஸ் மாஸ்டர் சோபி. சரி. விஜய் படத்துல அதுதான் மாஸ்டர். சரி. அடிக்கடி சோபி பார்க்க போவேன். சரி. சில வயசுல அப்ப நான் விஜய் சந்திச்சது. விஜய் சந்திச்சிருங்க. எங்க அப்பா வந்து கவுண்டமணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி. விஜயோட ஜாதகமும் அப்பா கிட்ட வந்தது. சரி. அப்பா இந்த காலத்துலயும் விஜய் நல்ல க்ளோஸ். கவுண்டமணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. எந்த நடிகர் எல்லா நடிகர் சொல்றதை விட கவுண்டமணி ஸ்பெஷலா கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். கவுண்டமணிக்கு விஜய்க்கும் எங்க அப்பாவுக்கும் தனி பந்தம் உண்டு. கவுண்டமணி பயங்கரமான ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர். கவுண்டமணி மறுக்கவே முடியாது. விஜயோட ஜாதகத்தை எங்க அம்மா அப்பவே பார்த்தது. அதனால ஜெயிச்ச உடனே முதல் வாழ்த்து கவுண்டமணி. விஜய் அஜித் எப்படி வாழ்த்து சொன்னா அதுல கவுண்டமணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. நீங்க எந்த இதுலையும் பாருங்க எந்த சிஎம்க்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. கவுண்டமணி முதல் முறையாக விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சிவகார்த்தியன் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க. சார் கவுண்டமணி இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க யாருக்கும் சொல்லி பார்த்தது இல்லை. நம்ம சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா முதல் முறையே சொல்லியிருக்காங்க. சொல்ல போயிட்டு எந்த மீடியாவுக்கும் பேட்டி கூட கொடுக்க மாட்டாரு. அவரு வெளியிலே வர மாட்டாரு. அஜித் மாதிரி எனக்கு கவுண்டமணி அஜித் விஜய் மேல ரொம்ப பாசம் உண்டு. விஜயோட ஜாதகத்தை கம்பேர்ட் பார்த்திருக்கு. ஆனா 2 பேரும் சேர்ந்து நிறைய படம் நடிக்கல. அவங்க 2 பேரும் ஆரம்பத்துல நடிச்சிருக்காங்க. கோயம்பு மாப்பிள்ள நிறைய படம் நடிச்சிருக்காரு. விஜய் ஆரம்ப காலத்துல கவுண்டமணியோட டிராவல். சரி சரி. இப்ப எந்த சேனல் திறந்தாலும் இப்ப நீங்க வர்றது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. காரணம் வந்து நீங்க முதல்ல நீங்க அந்த கணிச்சீங்க அப்படிங்கறதுனாலதான் அப்படின்னு இடையில இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு நான் யாருக்கும் பேட்டி கொடுப்பேன். சரி. இது முடிஞ்ச ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் தான் நம்ம பேட்டி கொடுப்போம். சரி. நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டி ஃபுல்லா கொடுத்தேன். சரி. நான் ஜெயிச்சா மறுபடியும் எல்லாம் இன்டர்வியூ போகணும் தான் பிளான் பண்ணேன். சரி. காலையில நீங்க தொடங்கி வச்சீங்க எல்லாம் வராங்க. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க வாய் முகூர்த்தம் வந்து அளவுக்கு படிச்சிருக்கேன்னு நிச்சயமா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது தெரியாம இருக்கிறது வாய்ப்பு. ஏன்னா ஒரு சினி ஃபீல்டுல உள்ள ஆளு வந்து ஒரு அஸ்ட்ராலஜரா இருந்து கணிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி நேரம் காது கெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க பின்னாடி நிறைய சரி. இன்னொன்னு சொன்னாங்க, அவர் வந்து எதிர்கட்சியா தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் சிஎம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது என்ன? அது என்ன கருத்து? அது எதிர்கட்சியா ஆனா நல்லதுன்னு சொன்னீங்க. எதிர்கட்சி ஆவாரு. இதுனா கூட்டணி ஆட்சி அமைப்பாரு. சரி. இப்ப பாருங்க அவரே தனியா ஜெயிச்சாலும் கூட வழி இல்லாம கூட்டணி ஆட்சி வச்சு ஆகும். சரி சரி. அப்ப அப்படிதான் நடக்குது. சரி. இது வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தமா உள்ளது. நீங்களும் ஒரு ஏஜ், அதே சமயத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு நடிப்பு துறையில வர இருக்கிறீங்க. ஒரு நாட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு அந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் தகுதி எல்லாம் விஜய்க்கு இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க? உலகத்திலேயே தகுதி இல்லாதவன் தகுதி என்ன கம்பெனி தான் அவன் நிறைய தகுதிகளை ஏற்படுத்திக்குவான். தகுதி இருக்குதுன்னு நினைச்சிட்டு போய் நிறைய கோட்டை விட்டவங்க இருக்காங்க. அதனால தகுதியே இல்லாதவன் ஒரு நிற்கும் போதுதான் அவனுக்கு பயம் அதிகமாகும். ஐயோ இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது, ஐயோ இந்த தப்பு நடந்துடக்கூடாது. படிக்காத ஒருத்த சிஎம் ஆகும்போதுதான் அந்த படிப்போட வேல்யூ எதுன்னு தெரியும். எடுத்துக்காட்டு கமலஹாசன்
படிச்ச விட படிக்காத காமராஜர் செஞ்ச சில சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு வைத்து பேசப்பட்டிருக்குது. படிச்சவங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு 4 பேர் மீட்டிங் போட்டு அதுக்கு மீட்டிங் போட்டு அது மீட்டிங்காவே போயிடும். படிக்காதவன் பண்ண இதுதான் அவன் கூப்பிடுறான், பண்ணுடா இது செய். அப்போ காமராஜருக்கு படிப்பு இல்லாம எப்படி நடத்தினாரு? இல்ல, படிச்சதுங்க வேற, தகுதி இருப்பதுங்கிறது வேற. காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் வந்து படிக்காட்டினாலும் அவர் வந்து அரசியல் அனுபவம் பெற்று அதுக்கு பிறகு ஒரு அவர் ஆரம்ப காலத்துல இருந்து காங்கிரஸ்லயே இருந்திருக்கிறாரு, போறாரு வர்றாரு, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரவையில இருந்திருக்கிறாரு. மிகப்பெரிய சினிமாவே அரசியல் தான். அரசியல் பண்றது வந்து ஒரு கதை சினிமாவில் உள்ள பாலிட்டிக்ஸே ஃபேஸ் பண்ணவருக்கு வந்து பொறியியல் பாலிட்டிக்ஸ் அப்படி சொல்றீங்க. கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தாங்கல்ல, அதுவே பாதி அவருக்கு கிடைச்ச மாதிரி அனுபவம் கிடைச்ச மாதிரி. நம்ம எடுத்து முடிக்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. சிவகார்த்தி அழுதுருக்க ஸ்டேஜ்ல எத்தனை பேர் ஜெயிச்சுக்கப்ப அழுதுருக்காங்க. விஜய் எனக்காவது ஒரு நாளாவது ஸ்டேஜ்ல அழுதுருக்காரு. கமலஹாசனே அழுதுட்டாரு. என் படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் நாட்டு வெளியில நான் போவேன், எனக்கு வேண்டாம் அழுது. கமலஹாசன் ஒண்ணு ஞாபகம் வருது எனக்கு. ஏன் கமல் வந்து ஒரு அரசியல தோத்து போனாரு, அதே சமயத்துல விஜய் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. விஜயகாந்த் வந்து அவ்வளவு பெரிய மாஸ் இருந்தது அவருக்கு, ஆனா விஜய் அளவுக்கு மாஸ் வரலையே. சிவாஜி கணேசன் தோத்து போனாரு. இதுக்கெல்லாம் என்ன சரி? ஒண்ணு ஒண்ணா பாப்போமே. முதல்ல சிவாஜி கணேசன் சிவாஜி எல்லாம் நாட்டுக்கு சரி, அவங்க வீட்டுக்கும் அவர் நடிப்புல இமயம். பட் அது என்னன்னா மக்கள் நம்புவாங்க. அது வந்து எம்ஜிஆர் கொடுத்து சிவாஜியே கொடுத்துருந்தா கூட எம்ஜிஆரும் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் பண்ண யாருக்கு பண்ணாரு? எம்ஜிஆர் யாருக்கு? ஏழைகளுக்கு, எளியவர்கள். அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி விஜய் செஞ்சிருக்காருங்கிறீங்களா? விஜய் வந்து செய்யல, செஞ்சது மறைமுகமா போய் பார்த்திருக்காரு. ரொம்ப தெரியாம ஹெல்ப் பண்ணிருப்பாரு. பட் ரொம்ப அழியெல்லாம் கொடுக்கல. ஆனா ஏதோ ஒரு கேரிஷ்மா இருக்கு அப்படிங்கிறாங்களே, அது என்ன? அது அஸ்ட்ராலஜில அது என்ன கேரிஷ்மான்ட்டு கர்மாவுல வந்து ஒரு என்னமோ ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயகாந்தோட பாதி பவர் என்னன்னா, இந்த தமிழக மக்களுக்கு செய்ய ஆள் வேணும், நம்மள எல்லாம் காப்பாத்துவான் ஒருத்தன். படமே அப்படிதான் எடுக்காங்க. காப்பாத்துவான், நம்மளை ஒருத்தன் வந்து காப்பாத்துவான்னு தான் படமே எடுக்காங்க. இப்ப மக்கள் அது பார்த்து என்னாச்சுன்னா, நம்மளை காப்பாத்துக்கு ஆள் வேணும், நாம தனியா வேலை ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுதான் இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மக்கள் விஜயகாந்த் வந்து ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு சூழல், ஜெயிக்க வைக்கிற ஓட்டு போடல. ஆனா விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சது எதுக்கு வந்தாரு? எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் கிட்ட செஞ்ச நம்ம தப்ப விஜய் கிட்ட பண்ணிட வேண்டாம். மக்கள் வந்து அதுல கொஞ்சம் சின்னதா கவிசனை வந்து இருந்தது. அப்ப யூத்துக்கு வயசானவங்க எல்லாமே பசங்க ஒரு தடவை போட்டுதான் பாப்போங்க. ஒரு தடவை போட்டுதான் பாப்போங்க. நடிப்பு தொழில் இருக்கிறதுனால கேக்குறேன். அது ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு எவ்வளவு அழைச்சு பார்த்தாங்க, ஷோ வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து வராதுக்கு வந்து பயமா இருக்கணும், குழப்பவாதி பயம். சரி, அதனால விஜய் வந்து சிம்ம லக்கணமா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த லக்கணத்துக்கு உண்டான குணங்கள் இருக்கும். அந்த குணத்துல ஒரு குணம் விஜய்க்கு இருந்தது. என்ன லக்கணம் அது? கன்னியா லக்கணம். யாரு? விஜய். ரஜினி சிம்ம லக்கணம். சரி, குழப்பவாதி. வேண்டாம். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா என்டிஆர் வந்து என்ன? என்டிஆர் அவரு சுவாதி நட்சத்திரம். என்டிஆர் அவருக்கு வந்து அரசியல் வர்றதுக்கான இது இருந்திருக்கிறது இல்ல. இப்போ விஜயோட முக்கால்வாசி பேர் துளாராசிக்காரங்க. நாளைக்கு யாருக்காவது எங்காவது எம்எல்ஏ சந்திச்சீங்கன்னா துளாராசிக்காக நிறைய இருப்பாங்க. லக்னமாவோ ராசியாவோ இருப்பாங்க. துளாராசிக்காக மிகப்பெரிய ஆளா அடிச்சு நிறுத்துவான். என்டிஆர் ஜெயிக்கும் போது இப்படிதான் நடந்தது. பெரிய ஆளுங்களா சாதாரண அவர்கிட்ட இந்த சாதாரண ஆட்கள் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்படிதான் இருக்குது. இதுல முக்கியமான இன்னொரு காரணம் இருந்தீங்களா விஜய் ஜெயிச்சதுக்கு? இந்த சோசியல் மீடியா, தந்தி டிவி, எல்லா பாலிமர், அப்ப நியூஸ் இதெல்லாம் பேசினா நீங்க சொல்றது வந்து அவரை பிளேம் பண்ணி, கிட்டிங் பண்ணி, திட்டி தப்பா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்க. நீங்க நினைச்சிட்டாங்க இதெல்லாம் பேசினா மக்கள் வந்து இதாயிடுவாங்க, வெறுப்பாயிடுவாங்க. தப்பா பேசி இல்லைங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப தந்தி டிவியை பார்த்தோம். அந்த ஹரிஹரன் அப்படிங்கிறவரும் சரி, அந்த அம்மாவும் சரி, எல்லாமே வந்து எல்லாம் ஒரு சந்தோஷமா சொன்னது மாதிரி தானே தெரிஞ்சது எல்லாமே. அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. இப்பெல்லாம் கேள்வி கேட்பாங்க. முழுக்க ஸ்டாலின் தோன்றதுக்கான தந்தி டிவி.
ஓஹோ. பேசி தப்பா பேசி ஸ்டாலினுக்கு நம்ம நல்லது பண்றோம்னு பேர்ல அவங்க கேட்ட விதமே பாத்தீங்கன்னா விஜய் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, விஜய் ஜெயிச்சார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு ஒரு அதுவும் குளத்தூர் தொகுதியில அதுவும் மெட்ராஸ்ல திமுக வந்து இவ்வளவு ஒரு அடி வாங்கியிருக்காரு 2 சீட்டை தவிர. இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதை ஏதாவது ஒரு சாதாரண மனிதரா ஒரு அரசியல் நோக்கரா நீங்க பாத்தீங்களா? அதை சாதாரண மனிதனா பார்க்கும்போது ஐயோ பாவம் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் ஆட்சியில வந்து இது விஷயமாவே எந்த கட்சிக்காக செய்யாத வேலையெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு ஒரு சாதாரண மனிதனா சொல்ல முடியும். ஆனா இது ஒரு ஜோசிகாரனா சொல்லும்போது காமராஜன் ஒருத்தர் இருந்தார். ஆமா. அவர் வந்து எப்படி தோத்தாருன்னு ஒரு கதை தெரியும். இந்த நாட்டுக்கே நல்லது பண்ணாரு. இவங்களோட கட்சி தான் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் வந்த சமயம் எதுக்குள்ள அரசியலுக்குள்ள வந்து பிரச்சாரத்துக்கு போக இதே மாதிரி போக தும்சம் ஆடி அப்ப வந்து காமராஜர் வந்து பீக்கிறது அப்படி ஒரு நல்லது பண்ணி காமராஜரை தோற்கடிக்கிறதுல வந்து அவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கு என்ன காரணம் திமுகவுக்கு? திமுக ஏன் அப்படி செய்யணும், காமராஜரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு? ஸ்ட்ராட்டஜி தான். அன்னைக்கு வந்து ஆயுதமா இவங்க எடுத்தாங்க. அதே ஆயுதமா இன்னைக்கு கொண்டுச்சுங்க. அது கொள்றதுக்கு 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஆயுதம் எடுத்து நீ கொன்னையோ காமராஜர், அந்த ஆயுதம் தான் உனக்கு கொண்டு இருக்குதுன்னா காலி பண்ணி இருக்குது. வினையறுத்தவன் லேட்டா கண்ணு முன்னாடியே நடந்தது. நீங்க வேணா போய் காமராஜரோட ஹிஸ்டரி வெற்றியின் தோல்வி அவங்கதான் சொன்னாங்களே சாதாரண விஷயங்கள் அப்படின்னு பேசுறாங்களே. நீங்க கருணாநிதி தான் தோக்கல இல்லையா? கலைஞர் மட்டும் தான் இது வரைக்கும் தோக்கல. ஜெயலலிதா எல்லாம் தோக்கலையா? அப்படி ஒரு அப்படி கணக்கு இல்ல. வந்து ஜெயலலிதா வந்து டோட்டலா வாஸ் அவுட் ஆகி அவங்க வந்து அது வந்து பெரிய அவங்க ஜெயலலிதாவுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா ஸ்டாலினுக்கும் கருணாநிதிக்கும் அண்ணாவுக்கு சம்மந்தம் இருக்குது. நேர்கோடு இருக்குது. வம்ச வழின்னு சொல்றாங்க. காமராஜரை பத்தி நீங்களே ஆட்சி அமைப்போம். அந்த காமராஜே நம்ம தோத்தது ஒரு நாள் அவங்க யோசிக்கல. நான் அப்படிதான் யோசிக்கமா பாக்குறேன். ஜெயலலிதா வந்து தோத்ததுக்கு காரணம் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா ஜெயலலிதா வந்து அந்த காலத்துல வந்து நிக்கல. ஜெயலலிதா ஒரு கருவி, அவ்வளவுதான். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. தன்னோட கட்சி தோத்துறக்கூடாதுன்னு அதெல்லாம் நின்று ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ண கருவி. ஒருவேளை ஜெயலலிதாவே இப்ப இருந்திருந்தா கூட என்ன ஆயிருக்கும்னா விஜய் வந்து அப்படியே வந்திருந்தாலும் கூட பெரிய இடங்கள் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்காது. இவ்வளவு பெரிய ஒரு காலத்துல இவ்வளவு விஷயமா இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் கஷ்டகாலம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறீங்களா? எந்த மாதிரி கஷ்டகாலம் இருக்கோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இவரு விஜய் எனக்கு அதுக்கு இது கர்ம நிலை. இப்ப என்னன்னா அவரோட எஸ்டி வெற்றியை பார்த்துட்டாரு. சரி, இதுதான் உச்சகட்ட வெற்றி. சரி, நீங்க போய் ரஜினிகாந்த் தூக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கமலஹாசன் தூக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சீமா தூக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் விடுங்க. ஸ்டாலின் வந்து கட்சி நடத்தினா உண்மையான உழைச்சோம் தொடங்கிட்டாரு. உண்மையா உழைச்சதுனால அவரு அந்த ஃபீலிங் தெரிஞ்சு மக்கள் உணர்ந்தாங்க. ஐயோ, எனக்கே 2 hours வந்து அவரோட முகம் பார்க்க முடியல. எனக்கு நான் அவர் பின்னாடி அழுகாக ஃபீல் ஆகுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா இவங்க எல்லாருமே விஜயோட வெற்றியை யாருமே ஜீரணிக்க முடியாது. அவ்வளவு உச்சத்துக்கு போயிருந்தனால விஜய் இனி இந்த 13 நாள் 13 மாசம் 33 மாசம் இதெல்லாமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய. சரி, ஒரு கேள்வி. இப்ப சீமான் கூட திரைத்துறையில இருக்கிறார், பார்த்திருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10 வருஷமா கூட ஒரு 8 எலெக்ஷனா இருக்கிறாரு. அவருடைய மேனிஃபெஸ்டோ எல்லாம் கூட ரொம்ப கொஞ்சம் ரிச்சா இருந்ததுன்னு சொன்னாங்க. இலவசம் கிடையாது, நான் எல்லாத்தையும் நீங்களே அது சம்பாதிச்சுக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டு பண்றேன், நீங்க ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த மேனிஃபெஸ்டோ வந்து நிறைய குவாலிஃபைடு ரொம்ப நல்ல ஒரு உயர் ரகமான மக்கள் ரசிச்சதாக பத்திரிகையிலயும் சரி வந்தது, டிவிலையும் வந்தது. இப்ப அவர் தோத்து போறாருன்னா இது என்ன, அந்த மக்களோட மனநிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கேவலமான மனநிலை. சீமான் வந்து ஒரு வழியில அவர் நல்லது பேசினார், கூடயே அவர் என்ன பண்றாருன்னா சில வார்த்தைகளை விட்டுறாரு, கடுமையான விட்டுறாரு. ஆனா இவரோட வேல்யூ எப்ப தெரியும்னா விஜயகாந்த் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாவமாயி இல்ல ஏதாவது சிக்கலாகும் போது, சீமான் மாதிரி புகார் இல்ல
ஹெல்த் வந்து அவங்களால பேசவே முடியாது அப்படின்னு வரும்போது நீங்க சொல்றது வந்து சீமான் வந்து தன்னுடைய வாயாலேயே, அதாவது தன்னுடைய மொழியினாலேயே, லாங்குவேஜ்னாலேயே தான் அது போனாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவரோட திட்டங்கள் சூப்பர் திட்டம், அவரோட திட்டங்கள் நல்லா இருந்தது. நல்ல திட்டங்கள், சில திட்டங்கள் ரொம்ப சூப்பரான திட்டம். ஆனா அதுக்காக கிண்டல் பண்றாரு. யாரு வந்து நம்பாம அவங்க மேலேயே சாணி அடிக்க கூடாது. பேசுறாங்கன்னா உண்மை, உனக்கு நல்லது பண்றது உண்மையாலேயே மூஞ்சில நீ வந்து தப்புன்னு கழுவி பூசக்கூடாது. பூசினா என்ன பண்ணுவான், ஃபங்க் ஆகும். இதுக்கு எடுத்து பூசிட்டுருவான். ஒரு சினிமாத்துறை நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பிரபாகரனை வந்து அவரை தூக்கி வாழ்த்தி பேசுறாரு சீமான், அதனாலதான் அவருக்கு பெரிய ஆதரவு எல்லாம் போகுது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி அது அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு வருஷம் ஜெயிலுக்கே போனவங்க, ஜெயிலே போட்டாங்க. உண்மையிலேயே அதுதான் ஆட்சியாளர்னா கடைசி காலம் ஒரு சீட்டா வந்து மிகப்பெரிய தமிழ்நாடோட கரும்புள்ளி ஒரு சீட் கொடுத்தது யாருக்கு? சீமானோட சீமான். தொகுதியே சீமானுக்கு ஆமா. கரும்புள்ளி தான் தமிழ்நாட்டு. அவர் ஜெயிக்க வச்சு உள்ள நிக்க வச்சிருந்தா இப்ப அவர் தொகுதிக்கு என்ன பண்ணான்னு ஒரு தடவை காட்டி கெஞ்சினா ஒரு தடவை போடுங்க. விஜய் சொன்னோம்னா என்ன போட்டாங்க சார், அவரு தான் எந்த கட்சியிலும் கூட்டணி சேர்ந்துக்க மாட்டேன், நான் தனி விஜய் வந்து கடைசி ஆகுனா வந்து ஒரு தடவை இந்த வாய்ப்பு கொடுத்துப்பாங்க அப்படின்னு அந்த அந்த half an hour கடைசி 20 நிமிஷம் பேசின பேச்சுதான் நிறைய பேர்த்தோட மனசு மாறி இருக்குது. லாஸ்ட் டே பேசினாங்க. அது மாதிரி சீமான் செய்யலங்கிறீங்களா? நிறைய மேல பேச 6 மணி வரைக்கும் பேசுறாரு. நிறைய இடத்துல 10 மணிக்கு மேல பேச ஆகிடுது. 10 மணி வரைக்கும் பேசிக்கிறது. ஆனா விஜயனுடைய பிரச்சாரத்தினால் காரணத்தினாலதான் இவ்வளவு சீட்டு வந்திருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அது யாரோட முகத்துக்கெல்லாம் போடலீங்க, சரிங்க. விஜயோட முகத்துக்கு இல்ல. ஓ இல்ல, பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் வந்து வந்தாங்கனாலே அப்படித்தானே. இப்ப என்டிஆர் ஜெயிக்கும் பொழுது என்டிஆருக்காக தானே, எம்ஜிஆர் ஜெயிக்கும் பொழுது எம்ஜிஆருக்காக தானே. அந்த காலம் வேலைங்க இதெல்லாம் நினைச்சிட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ அதானா அப்ப மக்களுக்கு வந்து இதுவே இல்லையா? எம்ஜிஆர் கூட 72ல ஒரு இடைத்தேர்தல நின்று ஒரு 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 டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 77ல ஒரு நிறைய பயந்தாரு எம்ஜிஆர். ஆமா, அதை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, நிறைய படங்கள் எடுத்தாரு. நிறைய விஷயத்த வந்து தோத்து ஜெயிச்சா மக்கள் எப்படி. சரி, விஜய் நல்ல மனிதர் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரியே அவங்க தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு வாய்ப்புகள் வாய்ப்பு. எம்ஜிஆர் எப்படி காமாவத்தினோட தோட்டம் அமைச்சு சாப்பிட கூப்பிட்டா பயந்துக்குவாங்களோ அது மாதிரி இவர் வந்து பனையூர் பனையூர் வாங்க சொல்லுவார், சாப்பிட கூப்பிடுவார், வெளுவது கொடுப்பார். இது எழுதி வச்சுக்கீங்க, இது நடக்குப்பாரு. அடிச்சாரு வெளுத்தாரு அப்படின்னு நடக்கும். ஆனா கண்டிச்சுதான் ஆகணும். அது அப்பதான் நான் கண்டிக்கிறது மாதிரி அவர் நடக்காம இருந்தாங்க நல்லது. அன்னைக்கு அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு கமிச்சுக்குன்னு வந்தா, அடி வாங்கிட்டு வெளியில வந்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த காலம் பயங்கரமான காலம் அல்ல, பயங்கரமான காலமா அடிக்க முடியாது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பாருங்க, இப்படி எடுத்துக்கலாம். எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை அவர் ஃபாலோ பண்ணாருன்னா அவருடைய கட்சி நீடிக்கும், இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி ஜெயலலிதா ஃபார்முலா யூஸ் பண்ணுவாரு. விடிஞ்சா அவங்க மினிஸ்டர் பதவி எல்லாம் பண்ணிட்டாரு. ஓஹோ, கப்பு பண்ணா மினிஸ்டர் பதவி காலி. அவனே டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி காலையில ஜெயலலிதா இந்த சமயத்துல போய் இன்னைக்கு நான் மினிஸ்டர் பதவி ஓகே சொன்னது. அதனால சூழல் இல்ல, மக்களுக்கு ஃபேவரபிளான சூழல் இல்லையா? பயப்படுவோம், யாரும் பணம் கொடுக்க மாட்டான். போன பணம் கொடுத்தா நாளைக்கு மினிஸ்டர் இருக்க மாட்டான். டிஎம்கே இவ்வளவு பெரிய நெட்வொர்க் அந்த மாதிரி செய்ய முடியல. டிஎம்கே எதனால இது 10 வருஷம் நீங்க தப்பா பேசுறாரு போட்டாங்க. கட்சியில தப்பா பேசினா ஒண்ணு கோச்சுக்கிறாங்க. ஏன் ஜெயிச்ச 9 மாசத்துக்குள்ள ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஸ்டாலின். எல்லாரும் எனக்கு மனம் பிடிச்சதாகுது, தூங்கி எந்திரிச்சு எனக்கு பயம் வருது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. ஆமா, ஒரு மணி ஏதோ பத்திரிகையில வந்தது, டிவியில சொன்னாரு. அப்போ அப்ப எந்த அளவுக்கு அவங்க அப்ப திராணி இல்லைங்கிறீங்களா? அந்த ஜெயலலிதா ஆலையே போட்டு அவங்களே மினிஸ்டர் அவங்களே அவன் வந்து தன்னோட நாடு நினைச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் பையன் அதுக்கு முன்னாடி பாருங்க அவங்க அப்பா இருந்திருக்கிறாரு. இப்ப அவங்க குடும்ப ஒரு ஆட்சி மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் பயந்து போறவங்க மத்தவங்க இந்த பிரச்சனை செஞ்சா மட்டும் ஏன் இவரு வந்து அவங்களை கண்டிச்சிருந்தா ஏன் பயப்பட மாட்டாங்க? கண்டிப்பா இல்லாம இருக்காருங்க. அது தவிர என்ன சொல்றது, கொஞ்சம் இருக்க மாட்டோம். இவன் கை இது என்ன நினைக்கிறாங்க, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பமே எந்த மினிஸ்டர் கிட்ட காசே வாங்கலன்னு நினைக்கிறீங்களா?
டிமாண்ட் பண்ணுவாங்க. இத்தனை ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் சீட்டே விற்பாங்க. மத்திய பதவி கொடுப்பாங்க. எம்எல்ஏ சீட்டோட வச்சுக்கோ. இது எப்படி சார் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணாரு விஜய் சொல்றேன். எப்படி பணம் போகணும் இது இல்ல இதை பண்ண போறாருல்ல. இப்ப இந்த தேர்தல் செலவே நிறைய ஆயிருக்குமே. இதுக்கெல்லாம் வந்து ஓட்டுக்கெல்லாம் காசு எடுத்து போய் ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு இல்ல. ஓட்டுக்கே காசு கொடுக்காம இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு செய்தி சொல்ல வேண்டியா இருக்குது. அந்த மாதிரி ஓட்டுக்கு எதுக்கு காசு கொடுக்குற நம்ம யாரும் காலத்துல ஓட்டுக்கே காசு கொடுக்காம நின்று கடைசியா ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் தோத்த அன்னையில இருந்து இப்ப இந்த எலெக்ஷன் வைக்கிற காசு விளையாண்டு இந்த எலெக்ஷன்ல தான் காசை வாங்கிட்டு எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு ஓட்டேன். நல்ல சூழல் அது. ஏன்னா மிகப்பெரிய பணம் பட்டோட ஆயிருக்குது இல்ல, நிச்சயம் ஆயிருக்குது. அந்த பணம் பட்டோட ஆயிருந்தா அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடல. வாங்கிட்டு விஜய் சொன்னதுனாலதான் தேவைப்படும். எல்லாரும் சொன்னாங்க வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. வாங்கிட்டு அதே மாதிரி விஜய் சொன்னாங்க பணத்தை அதுக்கு போனா நீங்க வாங்கிக்கீங்க விசில் போட்டுருங்க. சரி, ஒரு மாதிரி ரஜினிகாந்த் வந்து அவரோட அதெல்லாம் உங்க பணம் தான் அது, அப்படியே காசு கொடுத்தாலும் நீங்க பாக்கெட்ட வச்சீங்க, ஆனா எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு ஒரு இது. அவரு தான் அந்த காசு வாங்குறது தப்பு இல்லைன்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறாங்களா? அது என்ன சார்? ரஜினிகாந்த் வந்து காசு கொடுத்தா கூட நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லல அவரு. யாருக்கு சொல்றேன் இல்ல, காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றது அது ஒரு நியாயமா தெரியல இல்ல. இப்ப வாங்காதின்னு சொன்னா இப்ப சீமானுக்கு என்ன பிரச்சனை? நீ வந்தா இது பண்ண மாட்டேன், உனக்கு அது பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னு உனக்கு ஓட்டே போட மாட்டேன்றான். நிறைய பண்ண லிஸ்ட் இருக்குது. ஆனா இது சொன்ன வார்த்தைகள் என்ன? அவ வந்து வந்த கண்ணு கடை ஒவ்வொரு முடிக்காத ஓட்டு போட்டுதான் சீமான் தான் செய்யணும். ஏன்னா அவ வந்தோடனே கண்ணு கடைங்க நான் கொண்டு வரேன்னாரு. அப்புறம் சீம் யாரு ஒரு சாராயம் பேடுன்னு பயந்துருப்பாங்களோ மக்கள். மக்களுக்கு என்ன உண்மைன்னா நீ 2000 ரூபாய் கொடுக்கலையா, 2000 ரூபாய் கொடுக்கலையா, ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறியா, ஃப்ரீ எதுக்கு துடிக்காம ஃப்ரீ எல்லாம் வேண்டாம் சாமி, எதுக்கு ஆவேசமா பேசலாம்? இல்ல சார், அவருக்கு கோபம் வந்திருக்குல்ல. ஏன்னா மக்கள் காசு வாங்கிட்டு இப்படி டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி ஒரு சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இப்ப நான் இல்ல வேற யாரும் ஒரு காங்கிரஸ் வர வைக்க கூடாதா? இப்ப விஜய் ஜெயிச்சது கூட சீமான் வந்து தான் கட்சி தோத்து போயிட்டுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பாரு, அழுதுருப்பாரு ஒழிய டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் வராம விஜய் வந்திருக்கிறாருங்கிறது சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு அவரு. எனக்கு தூக்கமே வரல. இப்படி செஞ்சாங்கல்ல, எனக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே தோணுச்சு. செஞ்சான் செஞ்சுட்டே இருந்தான். ஸ்டாலினும் எடப்பாடியும் சந்திச்சுட்டாங்க. ஏற்கனவே அவன் நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் அவன் இன்டர்வியூ போட்டாங்க. விஜய் எதிர்கட்சி ஆயிரம் எப்படியும் வந்தா ஜெயிக்குவான். நம்ம கிட்ட இருந்து அத்தனை அங்க போவாங்க. அதுக்கு நான் 2 வருஷம் நீ 2 வருஷம் இருந்துக்கோ. விஜய் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தது. ஸ்டாலின் வெளியில வந்து அவன் பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? இப்படி செய்யலாம். அது என்ன பேலன்ஸ் லெவல் பண்றான் அப்படிங்கிறது. ஸ்டாலின் இப்படி செஞ்சா அதுக்கு இவரு ஜெயிச்சுக்கப்போ அந்த தொகுதியில இல்ல அது என்ன புரியல நேரில் புரியணும். ஐ ஹவ் ஃபினிஷ்ட். நினைச்சதா முடிச்சிட்டேன். ஆனா ஸ்டாலின் நினைச்சிருந்தால் ஸ்டாலின் அடிக்கடி சித்தப்பா யாரு கூப்பிடாது தெரியுமா? என்னோட சித்தப்பா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாரு. சித்தப்பா கட்சியை கூப்பிட்டு நீ 2.5 வருஷம் பெருசாமி நான் 2.5 வருஷம் இருக்கிற சாமின்னு சொன்னாங்கன்னா என்ன அரசியல் அப்படிங்கிறீங்க? அவங்க இட்டு போச்சு விஜயோட கதை. எதிர்கட்சிதான். அது எப்படி சார் செய்ய முடியும்? புரியும், மனசு இருக்கணும். ஒரு மீட்டிங் போடுறாங்க. சரி, இப்ப இருக்க தமிழ்நாடு காப்பாற்றணும்னா வேற வழியே இல்ல. 2.5 வருஷம் நானு 2.5 வருஷம் எடப்பாடி இருக்கட்டும், விஜய்க்கு கொடுக்க வேணும். எப்படி இவங்களா எப்படி முடிவு பண்ண முடியும்னு கேக்குறேன். சேர்ந்துட்டு 57 40 சேர்ந்தாலுமே 2 தானே போகும் உங்களுக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தாலுமே கூட 120 130 வந்து இருக்கட்டும். நீங்க சொல்றது எப்படி கேட்டீங்கன்னா 200 200 400ங்கிறீங்க. அப்படி இல்ல 230 வந்துருது. சரிங்க, இப்ப அதிமுகவும் பிரிஞ்சு போனிச்சு. ஒன்னா இருந்த கட்சியினால ஒன்னா சேர்ந்து உலகத்திலேயே நடக்காத விஷயம் விஜய் ஜெயிச்சது விராட்டுன்னு சொல்றீங்க. சரி, இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சார் விஜய்க்கு மட்டும் எப்படி சார் ஓட்டு வந்து வேற சந்திரன்ல இருந்து வந்ததா இல்ல பூமியில இந்த மக்கள் தானே போட்டிருக்காங்க? அப்ப அந்த ஓட்டுக்கள்லாம் யாரோட ஓட்டுக்கள்? அது இவங்க டிஎம்கே ஒன்னு ஐதர் ஃப்ரம் டிஎம்கே ஆல் ஃப்ரம் ஏடிஎம்கே தானுங்களே. அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஓட்டுகள் தானே. இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அது சொல்லுவேன். நீங்க சொன்னது நீங்க அப்படி சொல்றீங்க. செஞ்சா பாத்தீங்களா? லெவல் பண்ணது நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஜெயிக்கலாம்.
எப்ப பார்த்தாலும் அவங்களை காமிச்சீங்கன்னாவே இதுதான் செய்யணும். அப்போ இது நீங்க 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 இந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் செஞ்சது. இப்ப செஞ்சா முடிச்சாச்சுன்னு நான் முடிச்சுட்டேங்க. ஸ்டாலினும் இவனும் சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா, எடப்பாடி சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா, இப்ப ஸ்டாலின் வந்து செஞ்சு காமிச்சாங்க மறுபடியும் முடிஞ்சு போச்சு. சினிமா துறை எழுதுறீங்க, அதனால கேட்கறேன். விஜயகாந்த் பழகின நீங்க பழகி இருப்பீங்க நிச்சயமா, உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அவர் ஏன் சார் அவரு அவ்வளோ ஒரு கம்பேர்ட் டு விஜய் somewhat is in a more honest than must be he must be honest more honest than விஜய். விஜயகாந்த் வந்து கொஞ்சம் ஹானஸ்டா இருந்திருப்பாரு. அவரு வர முடியாததுக்கு காரணம் என்ன? அவரு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட வர முடியலையே அவரு. இதே மாதிரி நிறைய சொன்னாரு, நிறைய பேசுறாரு, எதிர்கட்சி தலைவரான அதுவே பெரிய வெற்றி மக்கள் நினைச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்களால இந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. காரணம் இல்ல, விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கிற மாதிரி தானே ஒரு ஒண்ணு வந்து என்ன காரணம்னா, ரொம்ப 60 வயசு 65 வயசுக்கு அப்புறம் தான் வந்தாரு. படமெல்லாம் வாஸ் அவுட் ஆகி ஓடாத சமயத்துல கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த யூத் பீப்புள் எல்லாம் வயசாயிட்டாரு. இப்ப என்னன்னா, இப்ப விஜயகாந்த் நல்ல பீக்ல கேப்டன் பகவான் படம் எடுக்கிற சமயத்துல கேப்டன் பகவான் ஓடிக்கிறது, சின்ன கவுண்டும் கேப்டன் பகவான் அந்த வருஷம் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தான்னு வைக்கலாரு. இதை விட டாப் டக்கரா வர பாருங்க நீங்க. அதுதான் விஜய் கண்டுபிடிச்சாரு. ஓஹோ, இவன் 10 வருஷம் கழிச்சு எல்லா படம் எடுத்து முடிச்சு இவன் வயசுக்கான கப்பதான் இவன் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா யாரும் இதே நிலைமைதான். அந்த அந்த டெக்னிக்கல அந்த ட்ரிக்ஸ அந்த விஷயத்த வந்து ஏஜ் பசங்களோட யூத்தோட இது எல்லாம் இளவட்ட பசங்க. நீங்க என்ன மைண்ட் வாஷ் பண்ணாலும் வீட்டுல டிஎம்கேவோட ஃபேமிலியாவே இருந்தா கூட அந்த பையன் போய் சிறுப்பு அந்த வயசு 21 பசங்க பையனுமே விசில் அடிச்சா போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறீங்க, அப்படிதானங்க? மேட்சிங் நடந்தது. அப்படியே முதல்ல போட்டாங்க வந்தது, அப்படி வந்தது. முதல்ல போட்டாங்க வந்தது, தக்குவைன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்த்துட்டு தக்குவைட்டாங்களே. இதுக்கு காரணம் இந்த அத்தனை நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணி தக்குவை அவங்க ஒரு விதத்துல சேனல் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு விஜய் வர்றதுக்கு. மறைமுகமா இவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு திட்டம்னு நினைச்சிட்டு இவங்களை காயப்படுத்த நினைச்சு அவங்க தக்குவைன்னு சொன்னோடனே, தக்குவை என்னடா பாருடா, நாங்க தக்குவை தாண்டா என்ன போயின்னு இப்ப கதை விட்டாங்க. யார பார்த்து தற்கொலைங்கிற அப்படின்ட்டு உங்களை பார்த்து நீங்க நல்லா நினைக்கிற என்னங்க வெங்காயம் மட்டும் நடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பயிராட்டம் பண்ணி இதே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆட்சி அமைய போகுது. உங்களுடைய நீங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் கம் நடிகர் வேற, விஜய் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அட்வைஸ்னா என்ன, ஒரு யோசனை என்ன இருக்கு? நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தாரு, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருந்தாரு, எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுட்டே இருந்தாரு. நிறைய இதையும் படிச்சிருப்பேன், நிறைய விஷயத்தையும் கேட்டிருப்பேன், என்னென்ன செய்யணும் ஐடியாலஜி பண்ணியிருந்தாரு. அந்த ஐடியாலஜிக்கு யாரெல்லாம் ஒத்து வராங்கன்னு கண்டுபிடிங்க, மானிட்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. தப்பு பண்ணா ஒரு கட்சிக்குள்ளேயே பெரிய தண்டனை இருக்குதுன்னு கொண்டுவாங்க. கட்சிக்காகவே உங்களை காதல் கண்டா ஐயோ தப்பு பண்ணா தலைவர் காதல போய் கண்ணுல பார்த்தாலும் இந்த மாதிரி கிடையாது. சொல்லணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் வீடியோ போட்டாவே போகுது, எனக்கு இப்படி நடந்ததுன்னு போட்டா அடுத்த செகண்ட் நினைச்சு பார்க்க மாதிரி சூழல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க காலத்துக்கு. செந்தில் பாலாஜி வந்து டிஎம்கே வந்து அப்படி செய்ய முடியலையே. உங்களுக்கு ஒரு அக்யூஸ்டான ஆயிட்டாரு, அவரு கேஸ் இருக்குன்னு தான் அவரு மந்திரி பதவியில அந்த விளக்குனாங்களே ஒழிய இப்படி ஒரு கெட்ட பேர் இருக்கு இவர் இன்னும் நம்ம கட்சிக்கு வேணான ஒரு முடிவு எடுக்க முடியல. இல்ல அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி கிட்ட அவங்க கையோடு வாங்கிட்டாங்க, பெரிய பண்ணாங்க, நிறைய செலவு பண்ணாங்க. செந்தில் பாலாஜி நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த தத்துவ மேட்ரு உண்மைதான், எத்தனையோ கோடியது அப்படிப்பட்ட ஆளுக்கு போட முடியாது. அந்த தப்ப விஜய் பண்ணாலும் அதே தப்பு தானே. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு 10 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபானா நாளைக்கு எத்தனையோ கோடிங்க. சரிங்க, 5 வருஷத்துக்கு குமுலேட்டிவ் ஃபண்டும் அது ஒன்றாக ஒத்தரா தர்ற பணம் தானே. அப்ப வந்து ஜெயலலிதாவுடைய ஃபார்முலாவையும் எம்ஜிஆருடைய ஃபார்முலாவையும் விஜய் ஃபாலோ பண்ணாருன்னா இவருடைய கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையாது? இன்னொன்னு சொல்றேன், ஆந்திராவில் இப்படி பயிற்சி ஏற்படுத்தி மிகப்பெரிய ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சாரு. ஆனா அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தவன் கடைசி டெபாசிட் அடுத்த இதுல வந்து திவால் பண்ணி விட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த கூட இருந்தவங்க தான் இது. அது மாதிரி தப்பு பண்ணாரு ஜெகன்மோகன் ரெட்டி தெரியாம
தெரிஞ்சு தப்பு பண்ணல. சரி சரி சரி. அதனால அந்த தப்பை விஜய் பண்ணக்கூடாது. ஓ, இது முக்கியமான பாயிண்ட் இது. தன்னுடைய அவருக்கு அவருடைய கவனத்துக்கு கூட வராம தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுல கண்காணிப்பா இருக்கணும். அது எல்லாம் அதுக்கும் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆரம்பம் வைக்கணும். வச்சு அந்த பர்டிகுலரா என்ன நடக்குது, கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ வரக்கூடிய ஃபார்மேட்டே அவங்க மாத்தணும் விஜய். வழக்கமா இருக்க ஃபார்மேட் இல்லாம கொஞ்சம் மாத்தி அவங்க செய்யணும். அந்த ராஜ்யமே இலக்காக்கு ஒரு ஆளு, அதுக்கு கீழே ஒரு ஆளு, அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்கும். அந்த ஆள் யாருமே இந்த கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளா வச்சுக்கிட்டு அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும். இவர் சினிமா நடிகர், இவர் மட்டும் தான் சினிமா நடிகரா இல்ல ஒரு கட்சியில அமைச்சராக போறாங்க? இப்ப உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு புசி ஆனந்தம் சொல்றாங்க இல்லையா, சினிமாவுக்கு வந்து சம்மதம் கிடையாது. அவர் சினிமாவை சார்ந்தவங்க விஜயோட கூட யார் இருக்கிறா? யார? அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தூத்துக்குடியில ஜெயிச்சு ஒருத்தர். அவர் சினிமா நடிச்சு சினிமாவில டைரக்டர் அண்ட் அவரோட கிளாஸ்மேட், அப்போ படத்துல காமெடி ஆக்டர், அவரு ஜெயிச்சிருக்காரு. அவர் பேருங்க ஏதோ இருக்கலாம். சரி, அப்புறம் விஜயனுடைய டிரைவருடைய தூத்துக்குடி இல்ல, இவரோட விஜயனுடைய டிரைவருடைய மகனே கூட ஜெயிச்சிருக்காரு. அது வந்து சினிமா நடிகர் கிடையாது. சினிமா நடிகர், ஒரு கார் டிரைவர். கார் டிரைவர் கணக்கு கார் ஓட்டின டிரைவர் பையனை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆட்டோ டிரைவருக்கு அது மாதிரி ஆட்டோ டிரைவர் எப்படி சார் செலவு பண்ணி செலவே பண்ணீங்க? இல்ல, செலவுனா திமுக அதிமுக பண்ற செலவு வேற. கேளுங்க, திமுக அதிமுக வந்து ஓட்டர்ஸுக்கு பணம் கொடுக்கணுங்கிற செலவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும். இவங்க பணம் கொடுக்கல. யாரு? சீமான் மாதிரி விஜய் பணம் கொடுக்கல. இருந்தாலும் தேர்தலுக்குன்னு செலவழிக்கணும்ல. பேசிக் செலவு நோட்டீஸ் கூட கொடுப்பீங்க. எனக்கெல்லாம் நோட்டீஸ் வீட்டுக்கு வரல. முகம் எப்படி இருக்கும்னு தெரியாது நிறைய பேருக்கு. விஜய் மூஞ்சிக்காக மட்டும் தேடி பிடிச்சி ரிசில் சொல்லி போடுவாங்க தான் நிறைய பேர். விஜய்ங்கிற ஒரு முகம், விஜய் முகம் தான் சிறப்பாக 5 வருஷம் அவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிக்குவோம். ஆனா உங்க அஸ்ட்ராலஜி படி அவர் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் போடுறதுக்கு வாய்ப்பு. நம்ம 3 வருஷம் 4 வருஷத்துல சிரமப்படுவாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுவாங்க. ஏதாவது தமிழ்நாடு பண்ணிட்டு சரி, தமிழ்நாடு மக்கள் விஜய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டு சரி, அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. சினிமாவில் இருக்கிறீங்க, அவர் சினிமாவில இருந்து இப்ப சிஎம் ஆயிருக்கிறாரு, அஸ்ட்ராலஜரா இருந்து இந்த மாதிரி கருத்து சொல்லிருக்கீங்க. அவர் ஜெயிப்பாரு, அவர் சிஎம் வருவாருன்னு வேற ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க. இந்த செய்தி வேற பரவிட்டு இருக்குது. ஒருவேளை உங்களை கூப்பிட்டு விஜய் இந்த மாதிரி கேட்டாருன்னா நீங்க அவருக்கு வந்து ஒருவேளை நீங்க எனக்கு இருந்து நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கேட்கிறாரா? நீங்க என்ன சொல்லுங்க? கண்டிப்பா கூட பெரிய போட்டிகள் இருந்தாலும் நம்மளோட சோசியல் மீடியா மூலியமா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பார்ப்பாங்க. அநேகமா என்னை பார்த்துருப்பாரு. ஏற்கனவே நான் சொன்னதுல நான் ஒருத்தன் தான் பாசிட்டிவா சொல்லியிருக்கேன். அப்பவே அவர் பார்த்துருப்பேன் சோசியல் மீடியா. நம்ம துறையில இருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காரு பார்த்துருக்கேன். பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே சுந்தர்சி கூட ஒரு தடவை டைரக்டர் சுந்தர்சி வந்து ஒரு நாளை இயக்குனர்ல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல அவார்டெல்லாம் வாங்குறேன். அப்போ சுந்தர்சி வந்து கிட்ட நான் பேசும்போது நீ நல்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன், யோகா நம்மளுக்கு வந்து பர்சனல் ட்ரெயினர் வந்து இருந்துரு, போன் நம்பர் வாங்கிக்கணும்னு சொல்லி பிச்சுன்னு சொல்லி கூட அவனுக்கு பண்றாங்க. நம்பர் வாங்க சொல்றாங்க. நான் பிச்சுக்கு 1000 தடவை போன் பண்ணி இருக்கேன், மெசேஜ் போட்டிருப்பேன். சுந்தர்சி சார் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம மீட் பண்ண கூப்பிடும் தம்பி சொல்லிட்டு சுந்தர்சியை போய் சந்திக்கவே என்னால முடியல. வேற சுந்தர்சி பார்த்து நம்பர் வாங்கிக்கும் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அப்போ விஜய் கிட்ட எத்தனை பேர் நான் எப்படி போய் விஜய் போய் பாக்குறது? அவ்வளவுதான். இதுதான் எங்க அப்பா நடந்தது. எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் பண்ணாங்க, கேட்டாங்க. 2வது ஜெயிக்கும் போது 3வது பக்கத்துலயே நேங்க விட்டுல. இதுதான் இது எல்லா பக்கம் நடக்கும் நடக்குது. ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. விஜயனுடைய காதுக்கும் எட்டும் இது. ரொம்ப நன்றி சார். எங்க சேனலுக்கு மதித்த நீங்க ஒரு ஆக்டர், ஒரு அஸ்ட்ராலஜர், எங்களுக்கு இந்த செய்திகள்லாம் சொன்னதுக்கு உங்களுக்கு மகேந்திரன் குளோபல் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.